ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து நான் பில்லோ கவர் வாங்கியிருக்கேன், பில்லோ வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறமேட்டுக்கு பெட்ஷீட் வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். ஸோ குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். இது ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 280. ஸோ நான் வந்து கார்ட்டில் போட்டு வச்சுட்டு ஸோ விலை வந்து எப்போ குறையுமோ அப்போ வந்து நான் ஆர்டர் பண்ணிக்குவேன். நீங்களும் அப்படி தான் ஆர்டர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பெரிய கவராக தான் இருக்குது. நம்ம பெரிய சைஸு பில்லோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்குமே வந்து இதை வந்து போட்டுக்கலாம். நம்ம கல்யாணத்துக்கெலாம் கொடுப்பாங்கள்ல, ஸோ அப்போ வந்து பெட்ஷீட் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அந்த பில்லோ வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ அதுக்குமே நம்ம போட்டுக்கலாம். சின்ன பில்லோ இருக்குல்ல, ஸோ அதுக்குமே வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம். பில்லோ கவர் எல்லாமே வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால் வந்து இப்போ ஆர்டர் போட்டிருக்கோம். அதே டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பில்லோவும் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ இது ஒரு கலரில் ஒரு 3 பில்லோ, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அதில் பில்லோ பார்த்தீங்க அப்படின்னா 4 பில்லோ. இது ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா தான் வருது. இந்த 3மே வந்து இந்த ரோஸ் கலர் பில்லோ இருக்குல்ல, அதை 3மே தனியாக வச்சுட்டாங்க. இந்த ப்ளூ கலர் பில்லோ இருக்கலாம், அது வந்து 4 இருக்குது. ஸோ அது 4மே வந்து தனியாக வச்சுக்கிட்டாங்க. பில்லோ பார்த்தீங்க நல்லாவே வந்து சாஃப்டாக இருந்துச்சு. என்னென்னா நம்ம போக போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்லோ வந்து கொஞ்சம் நெய்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் வந்து 5 பில்லோ, அந்த ரோஸ் கலரில் வந்து 3 பில்லோ. ப்ளூ கலர் பில்லோ இருக்குல்ல, அது வந்து 350 ரூபா. ரோஸ் கலர் பில்லோ பார்த்தீங்க அப்படின்னா 320 ரூபா வருது. அது 3 பில்லோ. ஸோ அது வந்து கொஞ்சம் காட்டன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காட்டனாக வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான காட்டன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா 2மே வந்து ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதில் வந்து 5 இருந்துச்சு, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருந்துச்சு. வந்தப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பஞ்சு போல் இருந்துச்சு. அப்புறம் யூஸ் பண்ண அப்படியே கொஞ்சம் நஞ்ச மாதிரி ஆகிட்டு. பட் எங்களுக்கு வந்து இது ஓகேவாக தான் இருந்துச்சு. ஏன்னா பேபிலாம் இருக்கும் போது நம்ம வந்து சைட்லலாம் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ரிலேட்டிவ் எல்லாம் வந்து வருவாங்க, வந்தால் போனால் இருப்பாங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பில்லோ வந்து எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் வந்து அந்த ப்ரெக்னன்சி பில்லோ வந்து நான் வந்து யூஸ் பண்ணல. ஸோ அது வந்து அந்த டைமில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இதை யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பில்லோ வாங்கிக்கிட்டேன். பில்லோ வந்து நான் முன்னாடியும் பின்னாடியும் முதுகுக்கெலாம் ரொம்ப வலிக்கும்ல, ஸோ அப்படி வந்து முன்னாடியும் பின்னாடியும் வந்து வச்சுட்டு தான் வந்து யூஸ் பண்ணேன் இந்த பில்லோவை. எனக்கு வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பில்லோ கவரும் பில்லோவும் வந்து ரொம்பவே வந்து செட் ஆணுச்சு எனக்கு. ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றதுக்காக வந்து அங்கிட்டு இங்கிட்டு சரிஞ்சு படக்கூடாது, ஒன் சைடாக தானே படுக்கணும், அதனால் லெஃப்ட் சைடு படுக்கணும் அப்படின்றதுக்காக முன்னாடியும் பின்னாடியும் வந்து பில்லோ வந்து வச்சுக்கிட்டேன். பில்லோ வச்சுட்டு காலுக்கு பில்லோ வச்சுக்கிட்டேன். அதனால் வந்து இவ்வளோ சாஃப்டான பில்லோ வந்து வாங்கினேன். ஏன்னா சரிஞ்சாலும் நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து நான் படுத்திருப்பேன் பெட்டில். பார்த்திங்கன்னா தெரியும், பின்னாடி வந்து 2 பில்லோ வச்சுருக்கேன்னா, அதுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஸோ சிங்கிள் பெட் இருக்குல்ல, அதை வந்து நான் மடித்து அது பெருசாக வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலேயுமே வந்து 2 பில்லோ வந்து சாய்ச்சி வச்சுருக்கேன். இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா காலுக்கு ஒரு பில்லோ, இங்கே 2 சைடும் ஒரு பில்லோ வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து போட்டு படுத்துக்குவேன். எனக்கு வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இதே ப்ரெக்னன்சி பில்லோ வந்து வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது வந்து அந்த டைமில் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக தான் ஆகும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியெல்லாம் இருக்காது. யூஸ் பண்ண வந்து அது நல்லாவே வந்து கிழிஞ்சிட்டு தான் போகும். மற்ற டைமில் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து நான் இந்த மாதிரி பில்லோ வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பெட்ஷீட் கவர் வந்து வாங்கினேன் காட்டனில். அந்த கவருக்குள்ளேயே வந்து 2 பில்லோ இருக்கும், பில்லோ கவரு. ஸோ அது வந்து வாங்கினோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அர்ஜெண்ட்டாக வந்து தேவைப்பட்டுச்சு. ஏன்னா வந்து 2 தான் இருந்துச்சு. ஸோ மாற்றி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து இதை பார்த்தோம். நல்லா ப்யூர் காட்டன் அப்படின்னு இருந்துச்சு. அதனால் வந்து இதை ஒன்று ஆர்டர் போட்டோம். குவாலிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. காட்டனாக தான் இருந்துச்சு. நல்லா வந்து எப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டன் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து இருந்துச்சு. குவாலிட்டியுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பில்லோ கவர் இருக்குல்ல, அதுவுமே வந்து ரொம்ப லென்த்தாக வந்து இருந்துச்சு. சரி நம்ம ஆர்டர் போட்டு பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வச்சுக்குவோம், இல்லைனா வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் உண்மையிலுமே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரிட்டன் போடலை. இதே வந்து நாங்கள் வந்து வச்சுக்கிட்டோம். இது ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 350 ரூபா போட்டிருந்துச்சு இதோட ரேட்டு.
பெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் படுக்கிற கட்டிலுக்கு வந்து ரொம்பவே வந்து லென்த்தாகவே வந்து இருந்துச்சு பெட்டு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லாங்காகவும் இருந்துச்சு, ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. ஸோ அங்கிட்டு இங்கிட்டு வந்து நவுந்துகிட்டே இருக்கும்னா அப்படிலாம் இல்லை, அந்த இன்சர்ட் பண்ணிக்கலாம், பெட்டு கீழே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் வந்து லென்த்தாக தான் இருந்துச்சு பெட்டு கவரு. ஸோ 350 ரூபாய்க்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. கலர் தான் வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. பட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஓகே. பேபிலாம் வச்சுருக்கும் போது நமக்கு வந்து இது அழுக்கும் தெரியாமல் இருக்கும், பார்க்கவும் கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பிளாக் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிளாக்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளாக் கலரு. ஸோ அது வந்து பிளாக் கலர் பிரிண்ட் இருக்கவும் சரி ஓகே நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை ரிட்டனே போடலை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தம்பிக்கு வந்து சில ட்ரெஸ்ஸெலாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா சின்ன பையனுக்கு வந்து போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு. ஸோ இதுலேயே வந்து நிறைய, இதில் 5 அதில் 5 இருந்துச்சு. ஸோ நான் வந்து சும்மா உங்களுக்கு வந்து இதில் மட்டும் வீடியோ மட்டும் எடுத்து காட்டுறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பையனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, ஸோ அதில் ஒரு 5, ஸோ இதில் ஒரு 5 இருக்குது. அது வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஃபீடிங் ட்ரெஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா 750 ரூபா. இந்த ட்ரெஸ்ஸு ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். இதில் வந்து பேண்ட்டு, ஷாலு, டாப்பு 3மே வந்து வந்துடும். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி தான் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஃபீடிங் குர்த்தி தான். ஸோ வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு லாங் குர்த்தியாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 3/4 கை தான் வச்சுருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து கட்டுறதுக்கு வந்து நாட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஃபீடிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பின்னாடி நாட் இருக்கும்னா அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ப்ரெக்னன்சி டைம்லேயே வந்து நம்ம நாட் வச்சுருப்போம்ல, ஸோ அதுவுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வந்து வீடியோ போட்டிருக்கேன், ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் என்ன குர்த்தி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர்னு சொல்கிறேன் பாருங்கள், சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து அந்த வீடியோ வந்து போட்டேன், நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவுமே வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது போட்டிருந்ததை நான் அந்த ஃபோட்டோவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபீடிங் வந்து கொடுக்குற மாதிரி வந்து ஜிப்பு வந்து வச்சுருக்காங்க. ஜிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அது இல்லாமல் அந்த ஜிப்பு வச்சுருக்கிறது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. பேண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பேண்ட்டு. நம்ம வந்து ரொம்ப வந்து டைட்டாகவும் இருக்காது, ரொம்ப லூஸாகவும் இருக்காது, நல்லா வந்து ஃபிட்டாக வந்து நல்லாயிருக்கும், ஒரு லுக்காக இருக்கும். இது போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து மேட்சாக வந்து ஷாலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 750 ரூபா இதோட ரேட்டு. ரெடிமேடாகவே வந்து வந்துடும். இது வந்து நம்ம ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுமே வந்து போட்டுக்கலாம். ஃபீட் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமே வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து ஜிப்பு வந்து விசிபிளாகவே வந்து தெரியலை. ஜிப்பு வந்து நம்ம பார்த்தா தான் வந்து தெரியுது, மற்றபடி வந்து அந்த ஜிப்பு வந்து பெருசாகவே வந்து தெரியல. ஸோ நான் வாங்கின டாப் எல்லாமே வந்து ஃபீடிங் இதை தான் இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நமக்கு வெளியே போகிறதுக்கும் அது வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பார்த்திங்க வெறும் டாப் மட்டும் குர்த்தி மட்டும் வாங்கியிருந்தேன், பேண்ட்டெல்லாம் கிடையாது. அது பார்த்திங்க அப்படின்னா 380 ரூபா குர்த்தி இருக்குது. ஸோ பின்னாடி வந்து நாட்டு இருக்கும், நாட்டு வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். அது வந்து 750 ரூபா, இது வந்து 380 ரூபா. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.